நண்பர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்து ஒரு கட்டுக்கதையா என்ற இந்த இரண்டாவது பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முந்தைய பதிவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு புராண நாயகராக சித்தரிக்க 18ஆம் நூற்றாண்டு வரையிலும் யாரும் முற்படவில்லை. 18ஆம் நூற்றாண்டு முதல் அல்லது 18ஆம் நூற்றாண்டின் பிந்தைய காலம் முதல் ஒரு சிலர் எழுந்து அபத்தமான கருதுகோள்களை அல்லது ஹைப்போதீசிஸ்களை முன்வைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டுக்கதை, அவர் வரலாற்றில் வாழவில்லை என்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்று கடந்த பதிவிலை பார்த்தோம். அதற்கு அவர்கள் 3 குறிப்புகளை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதாவது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் சமகால எழுத்தாளர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வரலாற்றை பதிவு செய்யவில்லை. இரண்டாவதாக, புராண நாயகர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு கருதுகோளை முன்வைக்கின்றார்கள். ஒரு ஹைப்போதீசிஸ் மாத்திரம்தான். வரும் எபிசோடில் அதை பற்றி நாம் முழுமையாக ஆராய்ச்சி செய்ய இருக்கின்றோம். மூன்றாவதாக, அவர்கள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதம் என்னவென்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு எழுத்துகள் அல்லது நற்செய்தி நூல்கள் எல்லாம் புனைக்கதை வகையை சார்ந்தவைகள், கற்பனையாக புனையப்பட்டவைகள், அவற்றுக்கு எந்த வரலாற்று சான்றுகளும் இல்லை என்பதாக 3 குறிப்புகளின் அடிப்படையில் அல்லது 3 கருதுகோள்களின் அடிப்படையில் மாத்திரமே என்பதாக கருதுகிறார்கள். ஒரு ஹைப்போதீசிஸை முன்வைத்து அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு புராண கதாநாயகனாக சித்தரிக்க அவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சியின் காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவை போல எவரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அல்லது இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றை போல எந்த வரலாறும் இல்லை. இயேசு கிறிஸ்துடைய வரலாறு மிக குறுகிய காலகட்டத்திலேயே எழுதப்பட்டது. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது ஒரு கதாநாயகன் அந்தஸ்தில் அல்லது ஒரு புராண கதாநாயகன், இதிகாச நாயகன், கற்பனை கதாபாத்திரம் என்பதாக சுட்டிக்காட்டுவதன் மூலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறைத்து மதிப்பிடவும், அவரை நம்புகிறவர்களை வசைபாடவும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் மாத்திரமே இது போன்ற காரியங்களை விமர்சகர்கள் முன்வைப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இயேசுவை போல எவருமே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாற்றைப் போல முழுமையான வரலாற்று சான்றுகள் வேறு எவருக்கும் இல்லை. சிலர் இப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், புத்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே உள்ள நபர், அவருடைய வரலாற்றை பலர் எழுதியிருக்கின்றார்கள் என்பதை சிலர் சுட்டிக்காட்டுகின்றார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், இயேசு எந்த விதமான புத்தகங்களும் எழுதவில்லை, தன்னை பற்றிய எந்த வரலாற்று குறிப்பையும் அவர் வைத்து செல்லவில்லை, ஆகவே அவர் கட்டுக்கதை என்பதாக சில வாதங்களை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். எவ்வளவு அபத்தமான வாதங்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அத்தனை கோடி மக்களும் தங்களுக்காக வரலாற்று குறிப்புகளை எழுதி வைத்துவிட்டா சென்றிருக்கின்றார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தரை இவர்கள் குறிப்பிடுவதில் கூட சில அபத்தங்கள் காணப்படுகின்றது. புத்தர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த விதமான எழுத்துக்களையும் அவரும் பதிவு செய்யவில்லை. அவருடைய போதனைகளை பற்றியும் எழுதவில்லை, அவருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றியும் புத்தர் எழுதவில்லை. இன்னும் சுவாரஸ்யமான ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். புத்தருடைய வரலாற்றுக்கு இவ்வளவு தூரம் இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களே, புத்தருடைய வரலாறு எழுதப்பட்ட காலத்தை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், அதற்கு எத்தனையோ 1000 தடவை அதிகமான வரலாற்று சான்றுகள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். புத்தர் கிமு 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும். 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்து மரித்த புத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நபரை பற்றிய முதல் வரலாற்று ஆவணம் எப்பொழுது தொகுக்கப்பட்டது என்று சொன்னால், கிமு 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த புத்தருடைய வரலாறு கிபி 2வது நூற்றாண்டில்தான் முதன்முறையாக எழுதப்பட்டது. நண்பர்களே, மீண்டும் தொடர்ந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் எந்த வரலாற்று ஆவணத்தையும் எழுதவில்லை. புத்தரின் சீடர்கள் அவருடைய வாழ்வு வரலாற்றை எழுதவில்லை. புத்தருடைய சீடர்கள் எழுதவில்லை. புத்தருடைய சீடர்களுடைய 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 சீடர்கள் கூட அவருடைய வரலாறு எழுதவில்லை.
தோராயமாக 800 ஆண்டுகள் கழித்து புத்தருடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் நாம் புத்தர் வாழ்ந்தார், புத்தருடைய வரலாறு நம்பகமானது என்று சொல்லி நாம் அந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை புத்தரோடு ஒப்பிடுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து சென்ற, நான் முந்தைய பதிவில் குறிப்பிட்டது போல 2 மாதங்களுக்கு முன்பாகவே 53 நாட்களுக்குள்ளாகவே முதல் பிரசங்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை பற்றி நிறைவேற்றப்பட்டது என்று கடந்த பதிவிலே நாம் அந்த ஆதாரங்களை சமர்ப்பித்து என்னுடைய பதிவை நிறைவு செய்திருந்தேன். பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுந்து நின்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பற்றி மிக தெளிவாக 53 நாள்களுக்குள்ளாக 2 மாதங்களுக்குள்ளாகவே நிகழ்த்தப்பட்ட முதல் ஆவண பிரசங்கம். இந்த பிரசங்கம் மிக தெளிவாக இருந்தது. ஆண்டவராய் இயேசுவை பற்றி அவர் மிக தெளிவாக, பேதுரு அப்போஸ்தலன் அந்த ஜனங்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்: எருசலேமில் கூடியிருந்த ஜனங்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று இந்த இஸ்ராயேல் ஜனங்களை நோக்கி அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் என்பதை பற்றி சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுத்து நாம் அங்கே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு மித்து அல்லது ஒரு புராண கதை உருவாகி வர வேண்டும் என்று சொன்னால் அது பல 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10-50 நாட்களுக்குள்ளாக அல்லது ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக 50-60 நூற்றாண்டுகளுக்குள்ளாக ஒரு கதை எழுந்து வராது. அப்படி எழுந்து வந்தது என்று சொன்னால் அதை பற்றிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். நான் கடந்த பதிவில் குறிப்பிட்டது போல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இயேசுவை ஒவ்வொரு முறையும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, பேச்சில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக பரிசேயர்கள், சதுசேயர்கள் போன்றவர்கள் எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கின்றார்கள். அவர்களையும் பார்த்துதான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் இந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் அற்புதம் பெற்றவர்கள் இப்பொழுதும் உயிரோடு கூட காணப்படுகின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று ஒரு 53 நாட்கள் தான் ஆகிறது. 53 நாட்களுக்குள்ளாகவே முதல் பிரசங்கம் நிகழ்த்தப்படுகின்றது. அங்கே இயேசு கிறிஸ்துடைய எதிரிகள் இருக்கின்றார்கள், சதி செய்தவர்கள் இருக்கின்றார்கள், கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள், நியாய விசாரணை செய்தவர்கள் அத்தனை பேருமே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்புதான் இந்த முதல் பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டது. அந்த முதல் பிரசங்கம் எந்த விதமான மறுப்புரையையும் சந்திக்கவில்லை. யாரும் இதற்கு எதிராக கண்டன பிரசங்கம் நிகழ்த்தவில்லை. முதல் பிரசங்கமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை பற்றி மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பதிவிலே நாம் எதை முன்வைக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாற்றை நேரடியாக கண்ட சாட்சிகள் அல்லது கண்கண்ட சாட்சிகள், ஐ விட்னஸ் சாட்சிகள் மூலமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்தி நூல்கள் காணப்படுகின்றன. இந்த நற்செய்தி நூல்கள் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதற்கு முன்பாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தகங்கள் இன்னும் அதிகமான ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே, ஒரு 30, 40, 50களுக்குள்ளாகவே எழுதப்பட்ட புத்தகங்கள் காணப்படுகின்றன. இந்த புத்தகங்கள் எல்லாம் எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்கண்ட சாட்சிகளின் பதிவுகள் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீசஸ் மித் தியரி என்று சொல்லக்கூடிய இந்த இயேசு ஒரு கட்டுக்கதை, கற்பனை கதை என்கிற வாதத்தை முன்வைக்கின்ற நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சான்றுகளை மறைப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள். பொய்யினால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வரலாற்றை எழுதுவதற்கு அல்லது வரலாற்று விமர்சனம் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வாழ்க்கை வரலாறு கண்கண்ட சாட்சிகள் மூலமாக கடத்தப்பட்டது. கண்கண்ட சாட்சிகள், நேரடியாக இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவோடு பேசினவர்கள், இயேசுவோடு சாப்பிட்டவர்கள், இயேசுவோடு விவாதம் செய்தவர்கள், இயேசுவினுடைய போதனையை கேட்டவர்கள், இயேசு கிறிஸ்து மூலமாக பார்வை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவர்கள், இயேசு கிறிஸ்து மூலம் பேய்கள் விரட்டப்பட்டவர்கள், இவர்கள் போன்ற கண்கண்ட நேரடி சாட்சிகளின் மூலமாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டது அல்லது பரப்பப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த செவி வழி அல்லது வாய்வழி பாரம்பரியம் என்ன செய்கிறது என்று சொன்னால், வாய்வழி பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கிறது, வாய்வழி செய்தி என்பது இன்னொன்று காணப்படுகின்றது. இது நேரடி சாட்சிகளுடைய அடிப்படையில், கண்கண்ட சாட்சியினுடைய அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட சாட்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு நீதிமன்றத்திற்கு செல்லும்போது அங்கே முன்வைக்கப்படுவது என்னவென்று சொன்னால், சாட்சிகளின் அடிப்படையில் தான் நியாய விசாரணை நிகழ்த்தப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. ஆகவே சாட்சிகள் மிக முக்கியமானவர்கள். கண்கண்ட சாட்சிகள், ஐவிட்னஸ் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவரோடு கூட இருந்த 12 சீடர்கள் மிக முக்கியமான சாட்சிகளாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசுவோடு கூட இருக்க, இயேசுவினுடைய போதனைகளை கற்றுக்கொள்ள, இயேசுவோடு கூட அத்தனை சூழல்களிலும் இந்த 12 சீடர்களும் இயேசுவோடு கூட இருந்தார்கள் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். உடைய பெயர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சீமோன் பேதுரு என்ற அந்த அப்போஸ்தலர் ஆண்டவருடைய சீடராக காணப்படுகின்றார். தொடர்ந்து அந்திரேயா, பேதுருனுடைய சகோதரரான அந்திரேயா, யாக்கோபு, அதாவது யோவானின் சகோதரரும் செபதேயுனுடைய மகனுமான இந்த யாக்கோபு, அப்புறம் யோவான் என்று சொல்லக்கூடிய, ஆண்டவர் மிகவும் நேசித்த சீடன் என்று நமக்கு தெரியும், யோவான் என்று சொல்லக்கூடியவர், அப்புறம் பிலிப்பு, அப்புறம் தோமா, சந்தேக தோமஸ் என்றெல்லாம் நாம் சொல்லுவோமே அந்த தோமா, அப்புறம் மத்தேயு, லேவி என்று சொல்லக்கூடிய மத்தேயு, அவர் ஒரு வரி வசூலிக்கிறவராக காணப்பட்டார். அப்புறம் யாக்கோபு, சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படுகின்றார், இவர் அல்பேயுனுடைய மகன் அந்த யாக்கோபு. அப்புறம் ததேயு, லபே என்று சொல்லக்கூடிய, லபேயு என்று புனைப்பெயரில் அழைக்கப்படக்கூடிய இந்த ததேயு, அதாவது இவர் யாக்கோபினுடைய மகன். அப்புறம் பர்தலோமேயு, நத்தானியேல் என்று சொல்லக்கூடிய புனைப்பெயரினால் இவர் அழைக்கப்படுகின்றார், இந்த பர்தலோமேயு. அப்புறம் சீமோன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபர், இன்னொரு சீடரும் இயேசுவை காணப்படுகின்றார். எல்லாவற்றுக்கு மேலாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத், இவர்கள் அத்தனை பேருடைய பெயர்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நேரடி தொடர்பில் இருந்தவர்கள். 3.5 ஆண்டு காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பேசினவர்கள், உரையாடினவர்கள், அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள், அவர் நிகழ்த்தின அத்தனை அற்புதங்களுக்கும் கண்கண்ட சாட்சிகளாக இருந்தவர்கள் இந்த 12 சீடர்களும் இருக்கிறார்கள் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மிக முக்கியமாக நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்து விண்ணகம் சென்ற பின்பு யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக யூதாஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய குற்ற உணர்ச்சி நிமித்தமாக அவர் கடந்து சென்று என்ன செய்கிறார் என்றால், அவர் தற்கொலை செய்து இறந்து போகின்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக இன்னொரு சீடரை எடுக்க வேண்டும், 12 நபராக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு அல்லது ஒரு கவுன்சில் கூட்டப்படுகின்றது. அந்த கவுன்சில் அதில் தெரிந்தெடுக்கப்படக்கூடிய நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக அல்லது இன்னொரு சீடரை எடுப்பது, யூதாஸுக்கு பதிலாக இன்னொரு சீடரை எடுப்பதற்கு அவர்கள் வைத்த மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் ஒரு நேரடி சாட்சியாக, கண்கண்ட சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது முதல் அல்லது பிறந்து வளர்ந்து அவருடைய ஊழியத்தை, குறைந்தபட்சம் ஊழியத்தை துவங்கியது முதல் அவர் இந்த சாட்சிகளை அவர் நிகழ்த்திய அற்புதங்களை கண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் பேதுரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய நபர் கண்கண்ட சாட்சியாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்வை முற்றிலும் கண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பதிவு செய்து வைத்திருப்பதை நம்மால் கண்டு கொள்ள முடியும். அவ்வாறு இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு நேரடி சாட்சிகளின் பதிவு மூலமாக காணப்படுகின்றது. நான் கண்ட ஒரு காரியத்தை எனக்கு தெரிந்த இன்னொரு நபரிடம் சொல்லுகிறேன், அவர் மற்றொரு நபரிடம் சொல்லுகிறார், அவர் இன்னொரு நபரிடம் சொல்லுகிறார். இவ்வாறு ஒரு வாய்மொழி செய்தி இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக தெளிவாக இருந்தது. அந்த வாய்மொழி செய்திகள் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக அது தொடர்ந்து இந்த செய்தி பிரசங்கமாக நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருந்தது. 10 ஆண்டுகளுக்குள்ளாக மிக முக்கியமான ஆவணங்களாக
அவைகள் எழுதப்பட்டன என்று சொல்லி நம்மால் பார்க்கிறோம். இந்த கையெழுத்து பிரதிகள் அத்தனையும் இன்றும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியாக காணப்படுகின்றது. அப்போ 12 சீடர்கள் மாத்திரம் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்றோர் இருந்தனர், அவருடைய சகோதரர்கள் இருந்தனர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பெண் சீடர்கள் காணப்பட்டார்கள். இவர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய கண்கண்ட சாட்சிகளாக, நேரடி சாட்சிகளாக காணப்படுகின்றார்கள். குறிப்பாக உயிர்த்தெழுதலின் சாட்சியாக இருக்கக்கூடிய மகதலேனா மரியாளுடைய சாட்சி மிக முக்கியமான சாட்சியாக காணப்படுகின்றது. அதுபோன்ற பெண் சீடர்கள், மற்ற சீடர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நேரடி சாட்சிகளாக காணப்படுகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், அவர்கள் கொடுத்த சாட்சி மிக முக்கியமான சாட்சியாக அல்லது மிக முக்கியமான சான்றாக இருக்கிறது. அவர்கள் முதலில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு அபிப்பிராயம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, பின்னர் தங்களுடைய அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்வதற்கு அது காரணமாக அமைந்தது. குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தோமா, சந்தேக தோமா என்று சொல்லக்கூடிய தோமஸ், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அவர் நம்புவதற்கு அல்லது அதை ஏற்றுக்கொள்வதற்கு முதலில் சற்று தயங்குவராக காணப்படுகின்றார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டவுடன் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், அதை இவ்விதமாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என் தேவனே என் ஆண்டவரே என்று அவரை அழைக்கின்றார். என் தேவனே என் ஆண்டவரே என்று அழைக்கின்றார். தோமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கண்கண்ட சாட்சியாக, நேரடியாக சாட்சியாக அவர் காணப்படுகின்றார். யோவான் இதை தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றி இதை போன்ற இன்னும் அதிகமான கண்கண்ட சாட்சிகள் காணப்படுகின்றன. இந்த கண்கண்ட சாட்சியினுடைய அடிப்படையில் தான் தொடர் பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 53வது நாளிலேயே இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டது. அவருடைய வாழ்வு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம் தொடர்ச்சியாக பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்ட அந்த பெந்தேகோஸ்தே நாளில் மாத்திரமல்ல, தொடர் பிரசங்கம் இதை போல கண்கண்ட நேரடி சாட்சிகளுடைய அறிக்கையாக, அந்த சாட்சியமாக காணப்படுகிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பேதுருவும் யோவானும் ஒரு கட்டத்திலே ஒரு நாளிலே ஒரு ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். ஜெபாலயத்திற்கு செல்லும்போது பிறவியிலேயே சப்பானியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அங்கே சந்திக்கின்றார்கள். அந்த மனிதனை ஏதாவது தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள், அந்த மனிதன் பிச்சை கேட்கிறான். பிச்சை கேட்கும்போது பேதுரு உற்று பார்த்துவிட்டு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, நசராயனாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நீ எழுந்து நட என்று அவர் சொல்லுகிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று அவர் சொல்லுகிறார். இதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு 60-70 நாளுக்குள்ளால, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரமேறிய பின்பு ஒரு 60-70 நாட்களுக்குள்ளாக நடைபெறக்கூடிய, 2 மாதத்திற்குள்ளாக நடைபெறக்கூடிய ஒரு சம்பவமாக இது காணப்படுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொடர்ந்து பிரசங்கம் நிகழ்த்தப்படுகின்றது. இதை கேட்ட மற்ற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியமாக வியப்போடு வந்து கூடுகின்றார்கள். அவர்களுக்கு பேதுரு நற்செய்தியை சொல்லிக் கொடுக்கின்றார். அநேகர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கின்றார்கள். இதை பார்த்த அன்றிருந்ததான அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், அவருடைய குடும்பத்தினர் எல்லாரும் வந்து இந்த யோவானையும் பேதுருவும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சிறைபிடிக்கின்றார்கள், சிறையில் வைக்கின்றார்கள். மறுநாளே விசாரணை செய்கின்றார்கள். எந்த நாமத்தினால, எந்த அதிகாரத்தினால நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் பேதுரு சொல்கிறார். அவர் மிக தெளிவாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது என்று அங்கே பேதுரு பதிவு செய்கிறார். உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, இப்பதான் நீங்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்திருக்கின்றீர்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்ணார கண்டவர்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை மிக தெளிவாக அங்கே எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த நபர் சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறார், சுகமளிக்கப்பட்டிருக்கிறார் என்று இயேசுவை பற்றி நேரடியாக
கண் கண்ட சாட்சியாக பேதுரு அங்கே தன்னுடைய அடுத்த பிரசங்கத்தில் பதிவு செய்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே அவனுடைய 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அவனுடைய கீழ்ப்பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், சுஸ்தமாக்கப்பட்ட அந்த மனிதன் அவர்கள் பக்கத்திலேயே அவர்களுடைய அருகிலேயே நிற்கிறான். அவனும் ஒரு நேரடி சாட்சியாக காணப்படுகின்றான். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில், நசரேனா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அந்த இயேசுவின் நாமத்தில் சுகமடைந்த அந்த மனிதனும் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கூடி வந்த ஆசாரியர்கள், ஆசாரியனுடைய குடும்பத்தார்கள், அப்புறம் அலெக்சாந்தர், அண்ணா காய்பா, யோவான் போன்ற ஆசாரியர்கள் எல்லாரும் அங்கே வாயடைத்து போய் நிற்கின்றார்கள். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை மிக தெளிவாக இங்கே பேதுரு நேரடி சாட்சியாக, கண்கண்ட சாட்சியாக சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் தான் இந்த மனிதன் சுகமடைந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த சுவிசேஷ விரோதிகள், ஆண்டவருக்கு எதிராக வந்த அல்லது பேதுருக்கு எதிராக வந்த அவர்கள் என்ன செய்தால் என்று சொன்னால், இந்த நாமத்தை குறித்து நீங்கள் இனிமேல் யாரும் பேசக்கூடாது, இயேசுனுடைய நாமத்தை பற்றி இனி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை மிரட்ட ஆரம்பித்த போது அவர்கள் சொன்ன அந்த வாசகம்தான் அவனுடைய கிளைமேக்ஸாக காணப்படுகின்றது. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளை பேசாதிருக்கக்கூடாதே. நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளை பேசாதிருக்கக்கூடாதே என்று சொல்லுகிறார். நாங்கள் இயேசுவை கண்டோம், இயேசுவை நேரடியாக பார்த்தோம், இயேசுவோடு நாங்கள் நேரடியாக பேசினோம், இயேசுவின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் நேரடியாக கண்கூடாக கண்டோம். இவைகளை பற்றி எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் பறைசாற்றினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை நண்பர்களே. கண்கண்ட சாட்சிகள். ஒருவேளை இயேசுவை பற்றி அவர்கள் தவறான செய்தியை பதிவு செய்திருந்தால் அவர்கள் அன்று விமர்சனத்தை முன்வைத்திருப்பார்கள். நீங்கள் சொல்வது தவறு, நீங்கள் பேசுவது தவறு, இயேசு என்று ஒரு நபர் அப்படி இங்கே வாழவில்லை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை விமர்சனம் செய்திருப்பார்கள். கொலை செய்வதற்கு கூட தயங்காத கூட்டம் அன்று. சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் விடவா செய்வார்கள்? ஒரு கற்பனையை அல்லது ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு கட்டுக்கதையை இப்படி வந்து பிரசங்கம் செய்தால் யார் ஏற்றுக்கொள்வார்கள் நண்பர்களே? யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி எல்லாமே எப்பொழுதுமே அது நேரடி சாட்சி என்ற அடிப்படையில் தான் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்னதாகவே ஒருவர் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லியிருக்கிறார். யோவான் ஸ்நாபகர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய பெயர் யோவான் என்று பதிவு செய்து அவருடைய சாட்சியம் துவங்குகிறது. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி, தன்னால் எல்லாரும் நம்பும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்தில் பிரகாசிப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியாக வரப்போகிறார் என்று சொல்லி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக வந்தான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யோவான் 1ஆம் அதிகாரம் அவனுடைய 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்றோம். 15ஆம் வசனத்தில் திரும்ப வரும்போது நாம் பார்க்கின்றோம், யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையானவர் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அல்லவா, அவர் இவர்தான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக பார்த்து சுட்டிக்காட்டி, இவர்தான் அந்த ஒளி, இவர்தான் அந்த இயேசு, இவர்தான் மேசியா என்று சொல்லி அன்றிருந்த இஸ்ராயேல் ஜனங்களுக்கு முன்பாக இந்த யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். யோவான் ஸ்நாபகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடி சாட்சியாக காணப்படுகின்றார். லூக்கா தன்னுடைய நூலை, தன்னுடைய சுவிசேஷத்தை, நற்செய்தி எழுதும்போது என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஆவணங்கள் அனைத்தும், அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களும் இயேசுவை பற்றி கண்கண்ட நேரடி சாட்சிகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை என்பதாக அவர் பதிவு செய்திருக்கின்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறார், நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு, இயேசுவை நேரடியாக கண்டு அவைகளை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே இதை எழுதுகிறேன் என்று சொல்லி
இந்த லூக்கா தன்னுடைய நற்செய்தியை துவங்குவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வரலாறு புனைக்கதையின் அடிப்படையில் பதியப்பட்டது அல்ல, கட்டுக்கதையின் அடிப்படையில் புனையப்பட்டது அல்ல. அவை அத்தனையும் கண்கண்ட நேரடி சாட்சியங்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே முதலில் குறிப்பிட்டது போல பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளை குறித்து பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். தன்னுடைய நிருபத்தில் மீண்டும் அவர் எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் தன்னுடைய கடிதம் எழுதும்போது இவ்வாறாக எழுதுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை, புனைக்கதைகளை, புராண இதிகாசங்களை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை, மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். உங்களுக்கு பிரசங்கமாக நாங்கள் சொன்னோம், பாடமாக நாங்கள் எடுத்தோம், செய்தியாக சொன்னோம். ஏனென்றால் நாங்கள் இவைகளை கண்ணார கண்டிருக்கின்றோம், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த கண்கண்ட நேரடியாக பார்த்த அந்த மகிமையை தான் உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் என்று தன்னுடைய கடிதத்தில் சொல்லுகிறார். 2 பேதுரு 1:16 இந்த பதிவை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தந்திரமான கட்டுக்கதைகளை நாங்கள் பின்பற்றவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு கட்டுக்கதை அல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு மித்து அல்ல. மற்ற மித்து மத கடவுளர்களைப் போல, மற்ற மிதாலஜி சொல்லக்கூடிய கடவுளர்களைப் போல இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் ஒரு மித்து கடவுளர்களாக நீங்கள் ஏற்க வேண்டாம். நாங்கள் அதை கண்டோம், இயேசுவை கண்ணார கண்டோம், அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டோம், அவருடைய மகிமைகளை கண்ணார கண்டோம் என்று சொல்லி இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் பதிவு செய்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே புதிய ஏற்பாட்டு பதிவுகள், நற்செய்தி பதிவுகள் எல்லாம் கற்பனையாக புனையப்பட்டவை அல்ல. அவைகள் வரலாற்று குறிப்பின் அடிப்படையில், வரலாற்று ஆவணங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக இருந்தவர், ஆண்டவரை மிகவும் நேசித்த சீடர் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த யோவான் தன்னுடைய பதிவிலும் கூட, தன்னுடைய எழுத்திலும் கூட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தனது கடிதத்தில் இவ்வாறாக எழுதுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன மிக தெளிவான, எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை, எந்த உருட்டும் இல்லை, புரட்டும் இல்லை நண்பர்களே. எந்த விதமான போலியான ஆவணங்களும் இங்கே கிடையாது. அத்தனையும் வரலாற்று ரீதியாக, குறிப்பாக நேரடி சாட்சிகளின் அடிப்படையில் நாங்கள் கண்டவைகள். எவ்வளவு தெளிவாக இங்கே யோவான் சொல்கிறார், நாங்கள் கேட்டவைகள், இயேசுவின் வாயினால் கேட்டவைகள், எங்கள் கண்களினாலே கண்டவைகள். இயேசு நிகழ்த்தின அற்புதங்களை, அடையாளங்களை, இயேசு அனுபவித்த பாடுகளை எல்லாம் இந்த யோவான் நேரடியாக கண்டிருக்கின்றார். அப்போ நாங்கள் கண்டவைகளை, அப்புறம் நாங்கள் நோக்கி பார்த்தவைகளை, நாங்கள் வியப்புடன் உற்று கவனித்தவைகளை எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் நண்பர்களே. அப்புறம் எங்கள் கைகளினாலே தொட்டவைகளை. இயேசுவோடு கூட எப்பொழுதும் நெருக்கமாக இருந்த இந்த யோவான் அவர் சொல்லுகிறார், இந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவித்தோம், உங்களுக்கு பிரசங்கம் செய்தோம். இந்த நிகழ்த்தப்பட்ட அத்தனை பிரசங்கங்களும், அத்தனை செய்திகளும், அத்தனை அறிவுரைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்கண்ட சாட்சிகள் மூலமாக நிகழ்த்தப்பட்டது என்பதை இதன் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. அப்போ ஒவ்வொரு பதிவுகளும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளும் கண்கண்ட சாட்சிகளின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட பதிவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்கண்ட நேரடி சாட்சிகள் தொடர் பிரசங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுமையாக நாம் வாசிக்கும் போது திரும்ப திரும்ப நாம் இந்த பதிவுகளை பார்க்கிறோம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசு, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு என்று சொல்லி அவர்கள் கண்கண்ட அந்த சாட்சிகளின் அடிப்படையில் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பதிவு செய்திருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த கண்கண்ட சாட்சிகளின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு கட்டுக்கதை என்று குறிப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால், உங்களைப் போல வடிகட்டின முட்டாள்கள் உலகத்தில் யாருமே இல்லை. நீங்கள் ஒரு வரலாற்றை மறு விமர்சனம் செய்யும்போது, அல்லது கட்டுடைத்தல் என்றெல்லாம் சொல்லி அபத்தமான வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது போன்ற கட்டுடைப்பு நிகழ்த்தும் போது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது ஆவணங்களை சரியாக ஆராய்ச்சி செய்து அதன் அடிப்படையில்
ஒரு ஒரு விவாதத்தை பொது வெளியில் முன்வைக்க வேண்டும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிஜமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக அவர் தெய்வமாக இருந்தவர். யோவான் 1ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு சில குறிப்பு கூட நான் முன்வைத்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மித்து கடவுள் அல்ல, மற்ற மித்து கடவுளர்களைப் போல ஒரு புராண கதாநாயகன் அல்ல. உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரலாற்றில் வாழ்ந்தவர். அவர் தெய்வம் என்பதை நாம் தொடர்ச்சியாக ஆவணங்கள் மூலம் நிரூபிக்க இருக்கின்றோம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தார். 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்ட அந்த வார்த்தையாகிய தெய்வம், தேவாதி தெய்வம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அவர் தெய்வமாகவே காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளை, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பின் செய்தியை மறுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக இரத்தம் சிந்தி மரித்து அவர் ஒரு பெரிய மீட்பை ஏற்படுத்தினார் என்பதை மறுத்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையும் வரலாறையும் கொச்சையாக்கி சிலர் வசைபாடி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். உண்மையான சான்றுகள் நமக்கு இருக்கின்றன. வாலிப பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற அபத்தமான உளறல்களை கேட்டு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தேகிக்கக்கூடாது. சந்தேகவாதிகள் அல்லது நாத்திக மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். மீண்டும் ஒரு முறை கூட அதே வாசகத்தை திரும்ப சொல்கிறேன். அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து வரலாற்றில் வாழ்ந்தவர், இன்றும் வரலாற்றில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். ஆண்டவர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.